எதெல்லாம் உங்க ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் நீங்க ரசிப்பீங்க? பாடம் எடுக்கிற ஸ்டைலா இருக்கலாம், அவங்க பேசுற முறையாக இருக்கலாம். என்னோட மேம் வந்து எப்படின்னா அவங்க பண்ற சின்ன விஷயம்லாம் கியூட்டா இருக்கும். அவங்க கிளாஸ் நடத்தும் போதும் சரி. மேம் வந்து வெளியே மாடலிங் பண்றாங்க. மாடல் கம் ப்ரொஃபசர். ஆக்சுவலா இப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? பாராமெடிக்கல் சார். பாராமெடிக்கல். ஓ, பேரலலா நீங்க வந்து மாடலிங்கும் பண்றீங்க. வீக்கெண்ட்ஸ்ல மாடலிங் பண்ணிட்டு. இது வேறயா? எங்க மேம் வந்து டெய்லி ட்ரெஸ் அப் பண்றது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். காஸ்டியூம் இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் போட்டு வருவாங்க. யார்ப்பா இது? புலி போட்டு விலகின பூஜை சாமா மாதிரி பளிச்சுன்னு பாக்குறப்பே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எப்படி மேம் டெய்லி இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்பாங்க. மேம் நேம் வந்து மதுமிதா. எந்த ஸ்டாஃப் பின்னாடியுமே வந்துட்டு எந்த ஒரு மெயின் ஸ்டாஃப்மே வந்துட்டு போனது கிடையாது. என்னம்மா உளர்ற? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்ப அந்த மேம் இருக்காங்கன்னே இருக்க எல்லா ஸ்டாஃப்மே அவங்க இருக்க ஹால்ல இருப்பாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. நான் வந்து எப்படி ரசிச்சேன்னா, அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாங்க சூப்பரைஸ் பண்ண. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே காலேஜ்லேயே அழகாக இருப்பாங்கன்னா அவங்க அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி மொத்தத்தில் சூப்பர். அவங்களுக்கே தெரியாது, நான் தூரத்துல இருந்து இதெல்லாம் என்னுடைய லெக்சரை பார்த்து நான் ரசிப்பேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் பரிமளா, உங்கள் புது டீச்சர். என் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் காரிடரில் நடந்து போனாலும் ரசிப்பேன் சார். நானே ரசிப்பேன் பார்த்துக்கோங்களேன். அதுக்கு என்னப்பா? என் கிளாஸ் ரூம் பொண்ணுங்களாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க. இவர் தானே பெரியட போட்டு மற்ற ஸ்டாஃபோட இவ்வளோ ட்ரெஸ் கோட் நீட்டாக இருக்கும். தனியாக தெரியாது சார் மட்டும். அதான் பவுடர்லாம் தூக்கலா இருக்குது தம்பி. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத ஆளு. எங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு எப்படி பார்த்தோன்னா அவருடைய ஃபேஸில் வந்து சிரிப்பு குறையவே குறையாது சார். எப்பயுமே ஃபேஸ் சிரிச்சுட்டே தான் இருக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பாரு எப்போதும். இப்போ கூட அப்படிதான் இருக்காரு. சிரிப்பா ஆனா விளங்கல, அதான் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். என்னோட மேம் வந்து மலையாளி மேம் தான். அவங்க மலையாளம் பேசுறது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கோயா ஷம்பு இங்கே வாங்க, இதில் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. அவங்க என் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க. நீங்க உங்க கிளாஸ் போயிருக்கீங்களா எல்லாரும்? நான் அவங்கள பார்க்கறதுக்காக அப்பப்போ போய் பார்ப்பேன் சார். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டான்ஸ் ஆடும்போது ரீல்லாம் எடுப்போம். ரீல் எடுக்கும்போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். ரசிகர் எப்படி வாழ்ந்திருக்கான் பாரு. எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மலர் டீச்சர் ரேஞ்சுக்கு சொல்றாங்க. மலர் டீச்சர் தான் சார். மலரே நின்னே காணாதிருந்தான் போடான்னு சொல்லுவாங்க சார், அது செம்ம க்யூட்டாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க? நீ போட அப்படின்னு. எங்கள் மேம் வந்து ஆக்சுவலி பரதநாட்டியம் டான்ஸர். கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க ஆடுறது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ரீல்ஸ் எடுக்கும் போது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது காலேஜ்லேயே ஒன்றா சேர்ந்து ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? பண்ணியிருக்கோம் சார். விளங்கிரும் வீடு. என்னோட ப்ரொஃபஸருக்கு வந்து அவரோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ்க்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு சார். இப்போ கூட போட்டிருக்க அந்த ஷர்ட் பாருங்க, கஸ்டமைசபிளா ஒரு மாதிரி அழகான ஷர்ட். உன்னோட இந்த பகட்டான வாழ்க்கைக்கு காரணம் நீ தஞ்சாவூர்ல வாழ வழி இல்லாம வக்கத்து நடு தெருவில் நின்னப்ப. எவ்வளவு சட்டை வச்சிருப்பாரு தெரியல சார், ஆனால் நான் போட்ட சட்டையே அவ்வளோவா போட்டு பார்த்தது இல்லை. அவர் சட்டை போடுறதுக்கு கூட வழி இல்லாம சுத்திட்டு இருந்தான். எவ்வளவு சட்டை வச்சிருப்பீங்க சார்? சார் அரௌண்ட் ஒரு 300 அந்த ரேஞ்சில். 300 சட்டை வச்சிருக்கீங்களா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சொன்னேன்ல சார், போட்டதே பார்த்தது கிடையாது. அதனால ஏன் 300 ரொம்ப அதிகமா இருக்கேங்க. ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? நான் கஸ்டமைஸ் பண்ணுறேன் சார். அதுக்குன்னு நான் லைக் டெய்லர்ஸ் அவங்களெல்லாம் கொலாப் அந்த மாதிரி பிடிச்சிப்பேன் சார். அப்படியா? அப்படிச்சா? ஓ, டீச்சர்ஸ் இப்போ கொலாபலாம் பண்றீங்க? எஸ் சார். ஐயோ, தெரிஞ்சுக்கங்கடா, நீ நான் டீம். கத்துக்க அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுட்டு காரிடார்ல உள்ள வரும்போதே அவர் ஸ்டைலா அந்த கூலர்ஸ் போட்டுட்டே வருவார். அவர் கிளாஸ்னா யாருமே கட்டடிக்க மாட்டாங்க, ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கும். நீரவ மாதவ் இப்பதான் கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் உங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே மேடம். அவர் கிளாஸ்னா அங்க எல்லாருமே பசங்க இருப்பாங்க. ஏன்னா அவர் நடந்து வர ரசிக்கிற அளவு என்ன அவ்வளவு ஸ்பெஷல் இதுல? ஸ்டைலா நடந்து வருவார் சார். கூலர்ஸ் போட்டுட்டு கெத்தா வருவாரு. செம்ம மாசா இருக்கும் சார். அந்த காலேஜ்க்கே வந்து அவர் தான் மாசுன்ற மாதிரி இருக்கும்.
கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் வச்சிருக்கதை கேள்விப்பட்டிருக்கேன், காரிடார்லேயே கண்ட்ரோல் வச்சிருக்கீங்க. எனக்கு இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேட்குறேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சத்தியமா இப்போதான் எனக்கு தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நான் கேள்வியே பட்டது இல்லை. என்ன சார் சொல்றீங்க? யாராச்சும் கிளாஸ்ல இவர்கிட்ட ரகலை பண்ணாங்கன்னா வெளுத்து போடுவேன் அப்படின்னு ஒரு டக்குன்னு அது கியூட்டா இருக்கும் அந்த வெளுத்து போடுவேன் அவர் சொல்றது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஒரு வாட்டி சொல்லுங்க சார். என்ன சார் ரொம்ப திட்டாரு, திட்ட வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டை நான் கேட்டிருக்கேன். அதானே உலக வழக்கம். சார் அவர் திட்டாலும் நல்லா தான் சார் இருக்கும். எங்க ஊர் ஸ்லாங்ல வெளுத்து போடுவேன், இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? அவ்வளோதான். உங்க ப்ரொஃபசர் திட்டுறது ரொம்ப அழகா இருக்கும், அதுக்காகவே நான் அதை ரசிச்சு பார்ப்பேன். அவங்க பேசுறதே கியூட்டா இருக்கும் சார் எங்களுக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. நாங்கள் எங்களை விட பாய்ஸ் பண்ணுவாங்க, ஆனா அது அவங்க கிட்ட ஆமா, நீங்களே தான் இவ்வளவு பண்றீங்களே. திட்டுங்க பாப்போம் கொஞ்சம். ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வர மாட்டீங்களா? எத்தனை டைம் நான் உங்களுக்கு சொல்றது படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. டேய் பரமா படிடா. அப்ப என் வார்த்தைக்கு மரியாதையே இல்ல தானே உங்களுக்கு? இல்லம்மா, இது என்ன கியூட்டா இருக்கு, அது திட்டுறாங்க. நல்லா இருக்கு சார், நாங்க ரசிக்கிறோம் சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. வேற அவங்க திட்டுவது அழகாக இருக்கும். எங்க சார் வந்து திட்டவே மாட்டார், ஆனா கெஞ்சுவார். கெஞ்சுவாரா? ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா எப்படின்னா வந்து ஐயா ராசா என்னப்பா வேலையை கொடுத்து முடிச்சிட்டியாப்பா, ஐயா ராசா எது கேட்டாலும் ராசா ஐயா தங்கம் அப்படின்னு தான் குஞ்சுவார் சார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. சீ வெக்கமாவே இல்ல அப்படின்ற ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் சார். சீ வெக்கமாவே இல்ல. அது எங்க இருக்கு? கிளாஸ் பசங்களை பண்ணி வேற காட்டுவாங்க சார் அந்த மாதிரி. என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? அந்த பொண்ணோட ஸ்டூடெண்ட்டை கொடுங்க, சாரி இந்த டீச்சர்ட்ட கொடுங்க, அந்த பொண்ணோட டீச்சர்ட்ட கொடுங்க. ஏன் இப்படி வளர்ற? ஹேர் வந்து இப்படி ஃப்ரிஞ்சஸ் கட் பண்ணிருப்பேன் சார். சார் இப்படி வச்சுட்டு ச்சீ அப்படி சொல்லுவேன் சார். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. இப்போ நோட் எடுத்துட்டு வரல அப்படின்னா எடுத்துட்டு வரல ச்சீ அப்படி சொல்லுவேன். டேய் தலை வலிக்குதுடா, சும்மாறா. கோவமா சொல்ற மாதிரி ஒண்ணும் தெரியல. அது வந்து கோவமா sir சொல்லுங்க. சீ வெக்கமா இல்லன்னு கோவமா சொல்லுங்க, திட்டுறது. ச்சீ இப்படிதான் சார் சொல்லுவேன். கியூட்டா இல்லையா? ஏற்கனவே எரிச்சல்ல இருக்காங்க. ஏமா இப்படி சொன்னா ஒருத்தருக்கு எப்படிமா கோவம் வரும்? ஏய், கோவம் வர மாதிரி சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே திட்டிட்டாங்களே அப்படின்னு தோணணும். எங்க சொல்லுங்க பாப்போம். ச்சீ வெக்கமா இல்ல? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. வெக்கமா இல்ல, கோவம் வரணும் எனக்கு. இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. அந்த கோவம் கண்ணுல காட்டிடுவேன் சார். நீங்க பாருங்க, கண்ணெல்லாம் பார்த்தா திட்ட சொல்றா. டேய் தங்கத்தை திட்ட சொல்றாங்க மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? சிரிக்கிற நீ ஸ்வேதா. ச்சீ கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட நான் அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. உங்க ச்சீ பேர் மாதிரி பண்ற ஸ்வேதா. உங்க பேர் என்னமா? ஹெப்சி சார். ஹெப்சி மிரட்ரணி. முடியல முடியல. ரொம்ப நேரம் தான் சார் பண்றேன். எந்த அளவு நட்பு உங்களுக்கும் உங்க ப்ரொஃபஸருக்கும்? வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். நான் உங்களை மாமியார் தான் கூப்பிடவே செய்வேன். அவ்வளோ ஒரு மாமியாரா? என்னப்பா அது புதுசா இருக்கு? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? யார் இந்த மாமியார் அப்படின்னு கூப்பிடுவேன். அவங்களும் அதுக்கு ரிப்ளை பண்ணி ஏன் உங்களை மாமியார்னு கூப்பிடுறீங்க? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அவங்களோட பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்லை சார் மேலே போனால் தான் கிடைக்கும். முடிய சொல்கிறாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.